என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. எளிய வீட்டு பிள்ளைகளாய் சட்டமன்ற உறுப்பினராக மாற்றியது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் விஜயராஜ் பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகளும் வழங்கும் பொதுக்கூட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நிர்வாகி கார்த்திகேயன் தலைமையில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி பொறுப்பாளர் ஆதித்யா என்கிற குரு முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தையுத்தீனா என்கிற தினகரன் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் விஜயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பரதநாட்டியம், தற்காப்பு கலை உள்ளிட்ட திறமைகளை மேடையில் மாணவர்கள் வெளிப்படுத்தினர். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட், வாலிபால், பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் விஜயராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் தீனா என்கிற தினகரன் ஆகியோர் இணைந்து மெடல் மற்றும் சான்றிதழ் கோப்பைகளை வழங்கினர். அத்துடன் முதலாவது பரிசாக 10,000 ரூபாய் ரொக்கம், இரண்டாம் பரிசாக 8,000 ரூபாய் ரொக்கமும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு 5 கிலோ அரிசி மற்றும் பாய், போர்வை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் விஜயராஜ் கூறுகையில், ஏழை எளிய மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராவதற்கு வாய்ப்பு வழங்கியது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எனக்கு வாக்களித்த உங்களுக்கு இறுதி வரை உண்மையாக இருந்து பாடுபடுவேன். பெரிய ஃபார்ச்சுனர் காரில் வருகிறேன் என்பதனால் நான் ஏதோ வசதியானவன் என்று நினைக்க வேண்டாம். கார் இன்னும் டியூவில் தான் உள்ளது. நானாக உடைத்து சம்பாதித்தது. நமக்கான நேரம் வரும். இந்த மாநிலத்தையே நமது திருப்போரூர் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக நிச்சயமாக நான் மாற்றி கேட்டுவேன். மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் விவரிக்கும் பொழுது நமது தொகுதி சார்பாக தேவைப்படும் அனைத்து கோரிக்கைகளும் முன்வைத்து சட்டமன்றத்தில் உங்களுக்காக உரையாடுவேன் என கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்தணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரே வார்த்தை, மகளிரை பார்த்துங்க, மகளிர் முக்கியம். அவங்களுக்கான பாதுகாப்பு ஆகலாம் என்னைக்குமே நம்ம கட்சி இருக்குன்றத அவர் சொல்லி கொடுத்தாரு. என்னைக்குமே நாங்கள் பிதமா இருக்கும். எம்எல்ஏ நினைக்காதீங்க, உங்க வீட்டு பையன் தான். என்னைக்குமே நான் பிரச்சாரத்தை சொன்னாங்க, அதுதான் எப்படின்னு சொல்றேன். உங்க வீட்டு பையன் தான், உன் புள்ள எம்எல்ஏ வாழ்க்கின்ற மாதிரி நினைச்சீங்க. உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அலுவலகம் கிட்டத்தட்ட 15 நாள் ஆட்சி சரி பண்ண. அந்த அந்த பெயிண்ட் உறிஞ்சி இருப்பதுனால சிமெண்ட் கொட்டி போயிருது கீழே. அப்பவே தெரிஞ்சது இவங்க எந்த அளவுக்கு இங்க பணியை செஞ்சிருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல 15 நாள் கழிச்சு அந்த அலுவலகத்தை திறந்தோம். இப்போ வரைக்கும் அந்த அலுவலகம் திறந்தது. என்னைக்குமே உங்களுக்கு அந்த அலுவலகம் திறந்திருக்கும். நானும் என்னுடைய மொபைல் நம்பர் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபோன் பண்றாங்க. நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் நான் எப்பெல்லாம் காரில் போகணும் அந்த டைம்ல மட்டும்தான் போன் பேச முடியுது. ஏன்னா இப்பயும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துறேன். 4 பெரியவங்க நமக்கு முன்னாடி பேசுறாங்க. அவங்க முன்னாடி போன் எடுத்து காரில் வச்சு அப்படின்னா அது தப்பா இருக்கும் இல்லையா? அதனாலதான் காரில் போற டைம்ல மட்டும்தான் போன் பேச முடியுது. சரியான தூக்கம் இல்லை. எல்லாமே உங்களுக்காக மட்டுமே, தளபதிக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கான நேரத்தை தளபதிக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை கொடுங்க. நம்மளுடைய தொகுதியை இந்த 234 தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக நம்ம மாற்றிக்காங்க. நான் மாற்றிக்காங்க. நம்மளுடைய கோரிக்கையில சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது என்னென்னலாம் போகுது, யாரையெல்லாம் நமக்கான மானிய கோரிக்கைகள் வரும். அந்த டைம்ல நம்மளுடைய சட்டமன்றத்துடைய ஒளியா ஒரு பேச்சா நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. நம்மளுடைய விஷயம் எல்லாமே சீக்கிரமாக சரியாகும். மற்ற 50 வருஷம் 60 வருஷமா கண்டிப்பா காலத்தை தாக்க மாட்டேன். இப்பயும் எப்படி சொல்றது, உங்களுக்கான நன்றியை என்னுடைய செயல்பாட்டில் மட்டுமே காட்டுவேன். என்னோட செயல்பாட்டை கண்டிப்பா காட்டுவேன். இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை பரிசு தர இருக்கும் அனைத்து
அனைத்து வீரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையை எனக்காக கொடுத்த ஒன்றிய நிர்வாகி தலைவர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் திரு குரு அவர்களுக்கும் மற்ற தம்பிகள், என்னுடைய தம்பிகள் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்க வந்தாலே சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.